Okay. Good morning, students. Next பார்த்தா example 3.5. Find the condition that roots of cubic equations. அதாவது இந்த cubic equationsக்கு ரூட்ஸ் இருக்குல்லங்கன்னு, அதோட ரூட்ஸ் என்ன கண்டிஷன் இருக்கும், ரூட்ஸ் வந்து எந்த கண்டிஷன் நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. ஆர் இந்த ரேஷியோ என்ன வேணுக்கப்பா B/Q/R, அந்த ரூட்ஸில் வரப்போ B/Q/R அப்படிங்கிறாங்கன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருந்ததில்ல லெட் ஸோ லெட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எனக்குப்பா இந்த ரேஷியோ எந்த ரேஷியோ பண்ணுங்கப்பா P/Q/R இருக்குல்லங்கன்னு. இது என்ன பண்ணுங்க, we can assume that என்ன பண்ணுறேன்னப்பா இது லேம்டா P லேம்டா தென் Q லேம்டா தென் R லேம்டா அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியாங்கண்ணா. இப்போ என்ன பண்ணுறேன்னப்பா இதுக்கு சம்மேஷன் 1 ஃபைன் பண்ணுறேன். சம்மேஷன் 1 அப்படின்னா எனக்குப்பா P லேம்டா சார் Q லேம்டா ப்ளஸ் R லேம்டா. சார் சம்மேஷன் 1 எனக்கு என்ன பண்ணுங்கப்பா மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம் தென் ஃபஸ்ட் டேர்ம், அப்போனா -A/1 ஆன்சர் என்னங்கப்பா -A. தென் சம்மேஷன் 2 என்ன பண்ணுங்கப்பா ரெண்டு என்ன பண்ணும் B லேம்டா இன்ட்டு Q லேம்டா சார் Q லேம்டா இன்ட்டு R லேம்டா, நெக்ஸ்ட் R லேம்டா இன்ட்டு ஸோ P லேம்டா. அதை பற்றினா எனக்குப்பா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம், அது வந்து ஒன்லி ப்ளஸ் தான். சரிங்க. சம்மேஷன் 3னா 3 இன்ட்டு பண்ணும் B லேம்டா இன்ட்டு Q லேம்டா இன்ட்டு R லேம்டா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எனக்குப்பா -C/1 ஆன்சர் என்னப்பா -C. சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கன்சிடர் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது கன்சிடர் செகண்ட் ஈக்குவேஷன், இது கன்சிடர் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். சார் ஃபைண்ட் அவன் என்ன கேட்ட கொஸ்டின், ஃபைண்ட் தி கண்டிஷன் தட் தி ரூட்ஸ் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன், அந்த அதுக்கு வர ரூட்ஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்கும், இது வந்து 4 டைம்ஸா 5 டைம்ஸ் சொல்ல முடியாங்களா, அது மாதிரி என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னப்பா எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குலாம் என்ன அது எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லேம்டா காமன் எடுத்துகிட்டு என்ன எனக்கு ஸோ P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஈக்குவல் ஆன்சர் எனக்குப்பா -A. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, தேர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ என்ன ஆகணும்ப்பா ஸோ PQR இன்ட்டு லேம்டா கியூப் ஈக்குவல் டு என்னப்பா -C வருமாங்கன்னு. அப்புறம் ரெண்டுலேயும் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இதை மட்டும் சின்ன நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். என்னப்பா நீங்கள் லேம்டா மட்டும் வச்சுக்கோ, இந்த P ப்ளஸ் Q ப்ளஸ் R மல்டிபிள் அங்கே டிவைட் ஆயிருமா, அப்புறம் -A டிவைடட் பை P ப்ளஸ் Q ப்ளஸ் R. அப்படின்னா லேம்டாவோட ஆன்சர் என்ன பண்ணால் இப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா வந்து அப்ளை பண்ணது இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து ஸோ சப்ஸ்டியூட் இன் தேர்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் என்னப்பா தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுங்கப்பா ஸோ PQR லேம்டா கியூப்பாகன்னு அப்படின்னா -A டிவைடட் பை P ப்ளஸ் Q ப்ளஸ் R தென் ஹோல் கியூப் என்னப்பா ஸோ -C. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னப்பா கியூப்பாக என்ன இப்போ கியூப் பண்ணால் என்ன வேணுங்கப்பா ஸோ PQR அப்புறம் -A கியூப் கண்டிப்பாக வரும். இங்கே கீழே என்னப்பா நம்ம வரும் P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஹோல் கியூப் ஈக்குவல் டு -C. அப்புறம் மைனஸ் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகணும். அப்படின்னா PQR இன்ட்டு A கியூப் இதை காஸ்மல்டி பண்ணிக்கங்க. அப்படின்னா P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஹோல் கியூப். இதுதான் இந்த சம்முக்கு உண்டான கண்டிஷன். இதுக்கு நம்ம இதை சிம்பிளை பண்ண முடியாது, கடைசி இதுதான் இந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதாங்கன்னு. சரிங்களா.